சிவாவை வந்து அந்த டைமில் வந்து தாக்க வரும்போது கரெக்டாக வந்து பிடிக்கிறாங்க. நம்ம சிந்துவோட காயங்கள் வந்து சிந்துவோட கையெல்லாம் ஃபுல்லாகவே ஆகிடுது. ரத்தம் வழியுது. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அந்த ஆள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. முன்னே வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தால், ஏன் டாக்டரே நீ இந்த மாதிரி பண்ணுவியா? அவர் எவ்வளோ உயிர்களை காப்பாற்றிருக்காரு தெரியுமா? அவரை போய் இந்த மாதிரி பண்ணுறியா? அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோடனே அந்த அந்த வெப்பன்ஸை கையில் எடுக்கும்போது கரெக்டாக அவங்க கை ஃபுல்லாகவே ஆகிடுது. அந்த மாதிரி ஆகிடுது. ஃபுல்லாகவே ரத்தம் அப்படியே வழியுது. அதை பார்த்துட்டு வந்து சிந்து உனக்கு ரத்தம் வழியுது, பரவாயில்ல டாக்டரை விடு, எப்படி இவர் இப்படிலாம் பண்ணுவார்? எல்லாரும் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. உடனே வந்து ஏமா உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, எங்கள் குழந்தைக்கு ஒரு கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தா அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆப்ரேஷன் சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க, பணத்தை அவ்வளோ கட்ட சொன்னாங்க. அப்படின்னோடனே இவ்வளோ பணம் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து சிவாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, சரிங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுங்க, நான் பார்க்குறேன், அந்த குழந்தைக்கு எதாவது பிரச்சனை நான் பார்த்துக்கிறேங்க, அதுக்காக இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி சார், எங்களுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றாங்க. போலீஸையும் வந்து வர வச்சுறாங்க. போலீஸ் வந்து என்ன பிரச்சனை, எல்லோரும் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ சிவா வந்து வேணாம், அவங்க ஏதோ கோபத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதுக்காக வந்து அவங்கள அரெஸ்ட்லாம் பண்ண வேணாம் சார், எதுவும் வந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இங்கே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. வந்து ஸ்னேகா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. சிந்துவோட கையிலேருந்து ரத்தமாக விழுது. அப்படியே சிந்து மயக்க முடியலாம், ஓடி போயிட்டு அப்படியே வந்து காப்பாற்றுறாரு நம்ம சிவா. என்னாச்சு சிந்து? ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளட் வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருப்பாரு சொல்லிட்டு கையில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறாரு. அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. சிந்து வந்து அப்படியே தன்னேறியாமல் சிவாவே பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க. சிந்து உனக்கு வலிக்கலையா? என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னோடனே, எனக்கு இந்த வலி எதுவுமே தெரியல டாக்டரே, நீ கட்டு போட்டோன்னே எல்லா வலியும் பறந்து போயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ உனக்கு விளையாடுற டைம் அவனுக்கு, அதுக்காக இப்படி பண்ண, இந்த மாதிரி பண்ணதால் எவ்வளோ பாரு உனக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னோடனே, எப்படி டாக்டர் நான் அப்படி இருக்க முடியும்? ஒருத்தன் இந்த மாதிரி பண்ண வந்தால் நான் சும்மா இருப்பேன், நான் பார்த்துக்கிட்டு, ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன், எனக்கு நீ தான் டாக்டர் எல்லாமே அப்படின்றாங்க. அப்படி ஒரு நிமிஷம் சிந்துவே பார்க்குறாரு. தன்னறியாமல் சிவா ஒன்றுமே புரியல அவருக்கு. அப்படி பார்த்துட்ருக்காரு. என்ன டாக்டர் இப்படி பார்க்குற? இதெல்லாம் சர்வசாதாரண டாக்டர், உனக்காக என் உயிரை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் டாக்டர் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு சிவாக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வந்து பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. இங்கே ஸ்னேகா வந்து அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து சரி நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி சிட்டு இருக்கால, அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப நெஞ்சு வலிக்குதான் இப்போல்லாம், அதுதான் என்னன்னு நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படின்னா. சரி அவங்க அப்பா கூப்பிட்டு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. சரி ஓகே, நான் சில டேப்லெட்ஸ் நான் எழுதி கொடுக்குறேன், முதல்ல இதை போடுங்க, அதுக்கப்புறம் என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரிங்கன்றாங்க. பா உண்மையிலே நீ வந்து கொடுத்து வச்சோம்ப்பா, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடச்சிருக்கா சிந்து இல்லைனா இந்நேரம் நீ எப்படி இருந்திப்போ தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அடுத்து வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு சிவா. நீங்கள் கிளம்புங்க எல்லாரும், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்னேகா கிட்டே போகிற டென்ஷன் ஆகி, உடனே வந்து என்ன ஸ்னேகா இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும் அப்படின்னோடனே, அவன் நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், முன்னாடியே ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கான்னு, மறுபடியும் அவனை எப்படி ஆப்ரேஷன் தேட்டருக்கு அலோவ் பண்ணி நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு அது வந்து அப்படின்னோடனே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க. அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்தோடனே, சார் என்ன நடக்குது சார் இங்கே அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் சிவா, நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ஸ்னேகா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. உள்ளே போயிட்டு நல்லா திட்டுறாரு. என்ன ஸ்னேகா என்ன பண்ணி வச்சுருக்க நீ தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியானோன்னே, ஆமாப்பா அப்படின்றாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இதனால் நம்மளோட வந்து ஒர்க் பண்ணுற இடத்தோட பேர் போயிடும்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ பாரு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுருக்க, இதே சிவா இருந்ததால் சமாளித்தோம், இல்லைன்னா அவ்வளோதான், என்ன ஆயிருக்கும் தெரியுமா? எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னோடனே, அது வந்துப்பா இங்கே பாரு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு உன்னோட ஹாஸ்பிட்டல் ரொம்ப முக்கியம், அது உனக்கே தெரியும் அப்படின்னு. சாரிப்பா அப்படின்றாங்க. இதோட முடியுது.